இன்னைக்கு இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யற தப்பு என்ன தெரியுமா? எதை ஒன்னையும் முழுசா ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணலான்னு கிளம்புறீங்க, ஒரு மாசம் ஒர்க் அவுட் பண்றீங்க, விட்டுடுறீங்க. அதே மாதிரி டயட் பண்ணலான்னு கிளம்புறீங்க, ஒரு மாசம் ப்ராப்பரா டயட் பண்றீங்க, அதுக்கப்புறம் ஏதோ ருசியான தின்பண்டத்தை பார்த்துட்டு டயட் முழுசாவே விட்டுறீங்க. அதே மாதிரி சப்ளிமெண்ட் எடுக்கிறீங்க, சரி மசல் கெயின் பண்ணலாம், சப்ளிமெண்ட் எடுத்து நம்ம பயன்படுத்தி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறீங்க, ஒரு மாசம் பயன்படுத்துறீங்க, ரிசல்ட் வர மாட்டேன்னு சொல்லி விட்டுறீங்க. இதுக்கெல்லாம் என்ன முக்கியமான காரணம் தெரியுமா? உங்களை ப்ராப்பரா கைட் பண்றதுக்கான ஆள் இல்லை, அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேஷன்ஸ் இல்லை. ஸோ ப்ராப்பரா கைட் பண்றதுக்கு நான் இருக்கவே ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா நாலேஜும் கொடுத்து நல்ல ரிசல்ட் அச்சீவ் பண்றதுக்கு கண்டிப்பா நான் பெரிய சப்போர்ட்டிவா இருப்பேன். ஸோ ரெகுலரா என்னோட வீடியோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாத பாருங்க. ஸோ இன்னைக்கு அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, பொதுவாகவே நம்ம வந்து 1:5 ரேஷியோ, 1:3 ரேஷியோ, 1:2 ரேஷியோ வரைக்கும் மாஸ் கெய்னர் பார்த்துக்கிறோம். இன்னைக்கு நம்ம வந்து 1:1 ரேஷியோ பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது ஆர்சி கிங் மாஸ் சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த கெய்னர் ஆர்சி கம்பெனியோடது ப்ரோ ஆன்டினம். இன்னைக்கு இது பத்தி தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா எக்டோமார் பாடி டைப்பும் சரி, மெசோமார் பாடி டைப்பும் சரி, எண்டோமார் பாடி டைப்பும் சரி, 3 பாடி டைப்புக்கும் யூஸ் ஆகிற ஒரு முக்கியமான ஒரு சப்ளிமெண்ட். இது எந்த மாதிரி உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தரப்போது அதான் நீங்க பார்க்க போறோம். சோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட பிரகாஷ், நான் ஒரு கோல்ட் சர்டிஃபைட் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கோச். இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களோட நாலேஜை வளர்த்து எடுக்கிறது தான் என்னோட ஆசை. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா முதல்ல என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணி வச்சிங்க. அப்பதான் நான் எந்த பதிவு வெளியிட்டாலும் உடனுக்குடனே உங்ககிட்ட வந்து சேரும். சோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பாடி டைப் எடுத்துட்டீங்கன்னா 4 விதமான பாடி டைப் இருக்குது. ஒன்னு வந்து எக்டோமார்ப், ரொம்ப மெலிசா இருப்பாங்க. ரெண்டாவது மெசோமார்ப், இவங்களுக்கு வந்து கொஞ்சம் மஸ்குலாரிட்டி பாடியும் இருக்கும், அதே மாதிரி கொஞ்சம் ஃபேட் இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் மெசோமார்ப் டைப் பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்கின்னி ஃபேட் உள்ள பாடி, இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸஸ் ஃபேட் உடம்புல இருக்கும். அதே மாதிரி எண்டோமார்ப் எடுத்துட்டீங்கன்னா இவங்களுக்கு எக்ஸஸ் ஃபேட்னா அதிக ஃபேட் இருக்கும், உடம்பு ஃபுல் பாடி பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டட் ஆப்பிள் ஷேப், பியர் ஷேப் பாடி இருக்கும். ஸோ இந்த 3 பாடி டைப்புக்கும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் என்ன நம்ம கவனிக்கணும், உங்களோட ஒர்க் அவுட், டயட், அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட். ஸோ இந்த 3 பாடி டைப்புக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ளிமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1:1 ரேஷியோ உள்ள சப்ளிமெண்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் எக்டோமார் பாடி டைப் ஒரு சில பேர் என்ன நினைப்பீங்கன்னா, எனக்கு வந்து அதிக ஃபேட் கெயின் ஆகுது, வெறும் மசல் கெயின் மட்டும் ஆகணும், கொஞ்சம் ஸ்லிம் ஃபிட்டாகவும் இருக்கணும், அதே மாதிரி பார்க்க நல்லா மசல் கட்டிங்கோட இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க. அதே மாதிரி மெசோமார் பாடி டைப் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபேட் குறைச்சி இன்னும் மஸ்குலாரிட்டி கொஞ்சம் வரணும், மசல் லீன் மசல்லாம் க்ரோ ஆகணும்னு நினைப்பீங்க. இப்போ மெசோமார் பாடி டைப் 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஃபேட் இருக்கும், இந்த ஃபேட் ரெடியூஸ் பண்ணி உடம்பு வந்து ஃபிட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அதே மாதிரி எண்டோமார் பாடி எடுத்துட்டா சிம்பிளாக சொல்லவே இல்லை, நீங்க வந்து கண்டிப்பா டோட்டல் ஃபேட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க, உடம்பு ஸ்லிம்மா கொண்டு நினைப்பீங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு புரோட்டீன் எதுனா 1:1 ரேஷியோ உள்ள ஒரு புரோட்டீன். இன்னைக்கு வந்து எந்த ஒரு பிராண்டுமே நீங்க எடுத்துட்டீங்கன்னா 1:1 ரேஷியோ கொடுக்கறது ரொம்ப ரேர் தான். ஏன்னா எல்லாருமே வந்து 1:1 கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல கொஞ்ச நேரத்திலே அதிகமா ஃபேமஸ் ஆகி நல்ல ரிசல்ட் உள்ள ஒரு சப்ளிமெண்ட்னு எடுத்துக்கிட்டா ஆர்சி சீரிஸ் தாங்க. அதாங்க ரானி கோல்மன் சிக்னேச்சர் சீரிஸ் சொல்லுவோம். ஸோ இந்த ரானி கோல்மன் சிக்னேச்சர் சீரிஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமமா எல்லா சப்ளிமெண்ட்லும் பாத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எல் காரண்டைன் எடுத்துட்டீங்கன்னா நல்ல ஃபேட் லாஸ் ஆகும். அதே மாதிரி ஆர்சிடி கிங் மாஸ் எடுத்துட்டீங்கன்னா நல்ல மசல் கெயின், சைஸ் கெயின் ஆகும். அதே மாதிரி இன்னும் நிறைய சப்ளிமெண்ட்ஸ்லாம் வருது, உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து இந்த பிராண்ட் உள்ளது நல்லா தந்துட்டு இருக்குது. அந்த வரிசையில் இப்போ ப்ரோ ஆன்டினம் பாத்தீங்கன்னா இதுவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிராண்ட். இப்போ இந்த ப்ரோ ஆன்டினம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ஒரு 1:1 ரேஷியோ நான் கிளியரா சொல்லுவேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு எக்ஸஸ் ஃபேட்டும் கெயின் ஆகாது, அதே மாதிரி ஒன்லி மசல் மட்டும் தான் கெயின் ஆகும். இப்போ நீங்க வே ப்ரோட்டீன் எடுத்துட்டு என்ன தரமா ஆயிடுது, உங்களோட மசில் என்னமோ கெயின் ஆகுது, பட் உடம்புல வந்து அந்த ப்ராப்பர் கார்போஹைட்ரேட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. வே ப்ரோட்டீன் எடுத்துட்டீங்கனாலே அதுல 1 கிராம் 2 கிராம் தான் கார்போஹைட்ரேட்ஸ் கிடைக்கும். பட் நீங்க வெயிட் லாஸ் பண்ணாலும் சரி, நீங்க மசில் கெயின் பண்ண நினைச்சாலும் சரி, உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் ஒரு சின்ன ரேஷியோ உங்களுக்கு தேவை. ஸோ அப்படி ஒரு சப்ளிமெண்ட் தான் வந்து இந்த ஆர்சியோட ப்ரோ ஆன்டினம். இப்போ இது பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு கிடைக்குது, இதுல வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் வந்து 30 கிராம் புரோட்டீன் உங்களுக்கு கிடைக்குது. நம்ம மேல இருந்து வந்துரும். இப்போ வந்து சர்விங் சைஸ் பாருங்க, ஒரு ஸ்கூப் 44 கிராம். அப்புறம் சர்விங் பர் கண்டெய்னர் பாத்தீங்கன்னா 52 சர்விங் வருது இந்த ஒரு ஜார்ல. இப்போ கேலரி எடுத்துட்டீங்கன்னா 190, ரொம்ப குறைவான கேலரி தான். டோட்டல் ஃபேட் வந்து 3.5, சேச்சுரேட்டட் ஃபேட் 1.5, கொலஸ்ட்ரால் எடுத்துட்டீங்கன்னா 95 mg. அதுக்கப்புறம் டோட்டல் கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா 10 கிராம். டயட்ரி ஃபைபர் எடுத்துட்டீங்கன்னா 2 கிராம் உங்களுக்கு டயட்ரி ஃபைபர் கிடைக்குது. சுகர் எடுத்துட்டீங்கன்னா 5 கிராம். 5 கிராம்ன்றது நார்மல் தான். இப்போ புரோட்டீன் பாருங்களேன், 30 கிராம் ஆஃப் புரோட்டீன் உங்களுக்கு கிடைச்சிருது. இப்போ ஒரு சர்விங்ல 30 கிராம், நீங்க ஒரு நாளைக்கு 2 சர்விங் எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு 60 கிராம் ஆஃப் புரோட்டீன் கிடைச்சிரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து கால்சியம் எடுத்துக்கோம், 158 mg கால்சியமும் கிடைக்குது. அயன் 1 கிராம் கிடைக்குது. சோடியம் வந்து 120, பொட்டாசியம் 398. இப்போ இந்த ரேஷியோ இவங்க கொடுத்த ரேஷியோ, இப்போ 10 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் 30 கிராம் புரோட்டீன்.
இப்போ பார்த்தீங்கன்னா 30 கிராம் கூட 10 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் உள்ள இது வந்து இப்போ பார்க்க போனால் நார்மலாக கெய்னர் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதில் வந்து எக்ஸஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், இதில் வந்து நம்மளுக்கு என்னமோ இது எக்ஸஸ் ஃபேட் கெயின் ஆகிடுமா அப்படின்ட்டு. பட் இதில் அந்த வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவங்களோட இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் பாருங்களேன், இதில் வந்து வே ப்ரோட்டீன் கான்சென்ட்ரேட் கொடுத்துக்கிறாங்க, வே ப்ரோட்டீன் ஐசோலேட் கொடுத்துக்கிறாங்க, கால்சியம் கேசினேட், வே ப்ரோட்டீன் ஐசோலேட் மைசலர் கேசின் கொடுத்துக்கிறாங்க, கிரியேட்டின் மோனோஹைட்ரேட் கொடுத்துக்கிறாங்க. ஸோ வந்து மேக்ஸிமம் பார்க்க போனால் இது எல்லாமே வந்து ஒரு விதமான வே ப்ரோட்டீன் காம்போ தான். ஸோ இதில் உங்களோட மசில் நல்லா கெயின் ஆகும். எக்ஸ்ட்ரா கிரியேட்டினும் கொடுத்துக்கிறாங்க, கேசின் ப்ரோட்டீன் கொடுத்துறாங்க, உங்களுக்கு வந்து ஸ்லோ டைஜஸ்ட் ஆகி மசிலுக்கு கண்டினியூ ஃபீடு பண்ண. ஸோ இந்த ப்ரோ ஆன்டினம் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு பிராண்ட். நீங்கள் எக்டோமார் பாடி டைப்பாக இருக்கிறீங்க, உங்களுக்கு பல்க் வேணாம், ஒன்லி மசில் கெயின் பண்ணா நீங்கள் இதை பயன்படுத்தலாம். சப்போஸ் நீங்கள் மெசோமார்ப்பாக இருக்கிறீங்க, எனக்கு இந்த பாடியிலே கட்டிங் கொண்டு வந்து நல்லா மசிலை கொண்டு வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ எண்டோமார் பாடி டைப்பாக இருந்தால் நீங்கள் தாராளமாக இதை பயன்படுத்தலாம். இப்போ இதில் இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா, நீங்கள் நினைப்பீங்க நான் வந்து வே ப்ரோட்டீன் எடுக்கிறேன், ஆல்ரெடி வே ப்ரோட்டீன் எடுத்துகிட்டு இருக்கிறேன், இப்போ இந்த ப்ரோட்டீன் நான் எடுக்கலாமா, இது எனக்கு சூட் ஆகுமா? இப்போ எப்படின்னா எந்த ஒரு ப்ரோட்டீனுமே நீங்கள் எடுத்தால் தான் உங்கள் உடம்புக்கு தெரியும் இது நமக்கு சூட் ஆகுமா ஆகாதான்ட்டு. அதே மாதிரி இப்போ வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எந்த ப்ரோட்டீனும் வந்து ஒரு மாதத்துக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடாது, அது உடம்புல யூஸ் டு ஆகிடும்ட்டு. பட் ரிசல்ட்டே வரலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த கேள்வி ஏற்கனவே ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. ஸோ வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, எந்த ஒரு ப்ரோட்டீன் எடுத்தாலும் அது ப்ராப்பராக ரிசல்ட் வருதான்னு பாருங்கள், உங்களுக்கு சூட் ஆகுதான்னு பாருங்கள். சப்போஸ் ஒரு ப்ரோட்டீன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோ ஆன்டினம் நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு மாதம் இதை பயன்படுத்துறீங்க, உங்களுக்கு அந்தளவு ரிசல்ட் ஒன்றும் தெரியல, இதை நீங்கள் இன்னொரு மாதம் பயன்படுத்தணும். ஏன்னா ரிசல்ட் கண்டிப்பாக வரும். எந்த ஒரு ப்ரோட்டீனுமே வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் தான் இருக்குன்னா அது எக்ஸஸ் கார்போஹைட்ரேட்ஸ் உள்ள கெய்னர் வந்து உடம்புல கொஞ்சம் சைஸ்லாம் கெயின் பண்ணுறோம், கொஞ்சம் ஃபேட்லாம் கெயின் பண்ணுறோம், உங்களுக்கு ரிசல்ட் நல்லா தெரியும். பட் நீங்கள் மசில் கெயின் பண்ண போறீங்க பார்த்தீங்களா, இதோட ப்ரொபோர்ஷன் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ மசில் கெயின் பண்ணணும்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் 3 மாதமாக அது வெயிட் பண்ணணும். இப்போ வே ப்ரோட்டீன் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அது நீங்கள் தாராளமாக 3 மாதம் எடுக்கலாம், ஏன்னா அது ரிசல்ட் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த 1:1 ரேஷியோ எடுக்கிறீங்களா, இதுலேயும் உங்களுக்கு அதே மாதிரி டைம் ஆகும். ஸோ வந்து பொறுமை வேணும். இப்போ ஒரே மாதத்துலேயே நீங்கள் வந்து மசில் கெயினும் பண்ணுற முடியாது ரொம்ப அதிகமாக, அதே மாதிரி வந்து ஒரே மாதத்துலேயே ஓவராக ஃபேட் லாஸும் பண்ணுற முடியாது. நீங்கள் 20 கிலோ 30 கிலோ ஒரே மாதத்தில் குறைக்கணும்னு நினச்சி ஒரு மாதம் நீங்கள் பயன்படுத்திங்க, ரிசல்ட் வரலாம் விட்டுருவீங்க. எது ஒன்றுக்குமே பேஷன்ஸ் தேவை. குறைஞ்சபட்சம் 3 மாதம் நீங்கள் ப்ராப்பராக காத்துருங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கெய்னிங்கில் இருக்கிறீங்க, 1:5 ரேஷியோ கெய்னர் எடுத்துட்டீங்க. இந்த 1:5 ரேஷியோ ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ 6 கிலோ கெயின் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த டைம்ல இதுக்கப்புறம் நீங்க எடுப்பீங்க பார்த்தீங்களா, அதை ரிப்பீட் பண்ணக்குள்ள உங்களோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லோவா இருக்கும். இந்த டைம் தான் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணணும், ஏன்னா உடம்பு யூஸ் டு ஆயிடுச்சு. ஸோ இந்த சேஞ்ச் பண்ற ஒரு கான்செப்ட் நீங்க ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும், இது என்ன கான்செப்ட்ன்ட்டு. ஸோ நீங்க சப்ளிமெண்ட்னு எடுத்துக்கிட்டாலே இன்னைக்கு இந்த ப்ரோ ஆன்டினை பத்தி ரிவ்யூ எதுக்கு தெரியுமா கொடுக்க வந்துக்கிறேன். நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு ப்ரோ ஆன்டினை பத்தி ரிவ்யூ பண்ணுங்க, அவருக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சுன்னு சொல்லிட்டு. நிஜமாலுமே வந்து இப்போ நிறைய பேர் நினைப்பீங்க நான் வந்து எடுத்தேன் ரிசல்ட் கெயின் ஆயிடுச்சு, அப்புறம் பாத்தீங்கன்னா விட்டனே உடனே ரிசல்ட் இறங்கிடுச்சு, இப்படி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க தெரியுமா. இந்த கம்ப்ளைண்ட்லாம் இதில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இது வந்து 1:1 ரேஷியோ. உங்களுக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் லேட்டாக கெயின் ஆகுதோ இது பியூர் மசில் கெயின் பண்ணும். பியூர் மசில் கெயின் ஆச்சுன்னா அம்மா சீக்கிரம் மசில் கெயின் குறையவே குறையாது. எக்ஸ்ட்ரா கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்து கொஞ்சம் ஃபேட் கெயின் ஆகும்னா நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அது கொஞ்சம் குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த கெய்னர் இது வந்து 1:1 ரேஷியோன்றதால இது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை, ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் மசில் தான் கெயின் பண்ண போது. இது நினைவில் வச்சுங்க. அதனால தான் நண்பர் சொல்லியிருந்தாரு, நிஜமாலுமே இது வந்து சூப்பரான ஒரு பிராண்ட் தான். நீங்கள் ஒரு ஆப்ஷனாக பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அதை பயன்படுத்தலாம். ஆல்ரெடி நீங்கள் சப்ளிமெண்ட் வேறு எடுத்துகிட்டு வரீங்கன்னா எடுங்க, அதில் ரிசல்ட் என்னன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷனாக நிறையா பிராண்ட் இருக்குது, நிறையா சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். பட் ஒரு பிராண்டையும் நீங்கள் வந்து அதுக்கான டைமுக்கு தேவையாக பயன்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கான ரிசல்ட்டும் கிடைக்கும், அதால் நீங்கள் கோலும் உங்களோட அச்சீவ் பண்ண முடியும். இது நினைவில் வச்சுங்க. இப்போ இதோட சர்விங் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் இதை 2 சர்விங் எடுக்கலாம், உங்களுக்கு வந்து 60 கிராம் ப்ரோட்டீன் கிடைச்சிடும். பட் டைமிங் என்ன, அதுவும் ரொம்ப முக்கியமான மேட்டர் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, அப்போ ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் நீங்கள் இது வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். நீங்கள் பால்லையோ இல்லை தண்ணிலையோ நீங்கள் கெய்னிங் பண்ணுற மாதிரி இருந்தால் பாலில் பயன்படுத்துங்க, இல்லை நீங்கள் லீன் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை தண்ணியில் பயன்படுத்துங்க. இப்போ நீங்கள் ஈவினிங்கில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா பிஃபோர் ஒர்க் அவுட் நீங்கள் வந்து இதை தாராளமாக எடுத்துக்கலாம், ஏன்னா இதில் வந்து கேசின்ன்றதால ஸ்லோ டைஜஸ்டிவ். அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துங்க. இந்த ப்ரோட்டீன் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணக்குள்ளேயும் சரி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நல்லா சப்போர்ட் பண்ணும். போஸ்ட் ஒர்க் அவுட் நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நீங்கள் லீன் பண்ணுற மாதிரி இருக்கீங்க, போஸ்ட் ஒர்க் அவுட் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் சாயந்தர நேரத்தில் இது தண்ணி கூட போஸ்ட் ஒர்க் அவுட் எடுத்துங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு தண்ணியில் எடுக்கிறதால கொஞ்சம் ஃபாஸ்ட் அப்சர்வும் ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிடைச்சிடும், ஏன்னா நீங்கள் லீன் பண்ணுறீங்க. ஸோ பாலை நீங்கள் எடுக்கிறதால என்ன கொஞ்சம் பல்கிங்கில் போகும், நீங்கள் வந்து பால் எடுக்க தேவையில்ல, தண்ணியில் எடுத்துங்க. ஸோ இதே மாதிரி இது நீங்கள் வந்து 2 சர்விங் நீங்கள் பயன்படுத்தலாம், உங்களுக்கு இதால் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதத்தில் இது நீங்கள் நல்லா பல்க் ஆகிடுவீங்க, நல்லா சைஸ் கெயின் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது உங்களுக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணும், மேக்ஸிமம் எஃபர்ட் கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்.
பட் நீங்க இது குறைஞ்சபட்சம் 2 மாசம் 3 மாசம் இது பயன்படுத்தினீங்கன்னா இதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க நல்ல மசில் ஷார்ப்னஸோட ரவுண்டட் மசில்ஸோட நீங்க கெயின் பண்றது நீங்க கண் கூட பார்ப்பீங்க. ஸோ இந்த ப்ரோ ஆன்டினம் இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய சப்ளிமெண்ட் இருக்குது. பட் ப்ரோ ஆன்டினம் மாதிரி ஒரு சப்ளிமெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து 1:1 ரேஷியோ. நீங்க 1:1 ரேஷியோன்னு போனீங்கனாலே மேக்ஸிமம் மற்ற சப்ளிமெண்ட்ல பாத்தீங்கன்னா வே ப்ரோட்டீன் தான் வரும். அதுல ஒரு 2 கிராம் 3 கிராம் கொடுப்பாங்க. மற்றபடி இந்த ப்ரோட்டீன் வந்து 30 கிராம் ப்ரோட்டீன் 10 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ். சூப்பரான ஒரு ரேஷியோ, ப்ராப்பரான கார்போஹைட்ரேட்ஸும் கிடைச்சிருது. நீங்க வந்து கார்ப் கட்டிங் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? ஸோ கார்ப் கட்டிங் தாராளமாக பண்ணுங்க. பட் இந்த ப்ரோட்டீன்ல இருந்து கிடைக்கிற கார்பு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸாக நல்லா சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு மசில் கெயின் பண்ண பிளஸ் நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னாலும் தாராளமாக இந்த ப்ரோட்டீனை பயன்படுத்தலாம். ஓவரால் பாடி டைப்புக்கு இந்த சப்ளிமெண்ட் சூப்பரான ஒரு சப்ளிமெண்ட்டுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த சப்ளிமெண்ட் பத்தி எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும் நம்புறேன். இந்த ரானி கோல்மன் சிக்னேச்சர் சீரிஸே பார்த்தீங்கன்னா எல்லா சப்ளிமெண்ட்டும் சூப்பரான ஒரு பிராண்ட். சப்போஸ் நீங்க பியூர் ஃபேட் லாஸ் பண்றீங்க, சுத்தமா ஃபேட் லாஸ் பண்ண ஆசைப்படுறீங்கன்னா இந்த சிக்னேச்சர் சீரிஸ் ரானி சீரிஸ்க்கு எல் கார்னேட்டன்னு நீங்க ஆட் பண்ணுங்க. இது லிக்விட் ஃபார்ம்ல வரும். இந்த லிக்விட் ஃபார்ம் உங்களுக்கு சூப்பரா ஃபேட் லாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். பிஃபோர் லஞ்ச் எடுங்க, இல்லைன்னா பிஃபோர் ஒர்க் அவுட் எடுங்க. 30 மினிட்ஸ் பிஃபோர் ஒரு 15 ml அது டாப் மேல வரும். இந்த 15 ml நீங்க பயன்படுத்துங்க. இன்னும் உங்களோட ஃபேட் செல்ஸ் எல்லாம் எனர்ஜியில கன்வெர்ட் பண்றதுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். நீங்க ஃபேட் லாஸ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இந்த 2 சப்ளிமெண்ட் பத்தின லிங்க் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துட்றேன். அதே மாதிரி நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இந்த சப்ளிமெண்ட்லாம் நம்ம எடுக்கிறோமா, இதுல ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்ட்டு. சப்ளிமெண்ட்ன்றது ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் தான். ப்ராப்பரான நீங்க ரெப்யூட்டட் கம்பெனி பிராண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. நீங்க வேற எதனா லோக்கல் பிராண்ட்லாம் எடுக்கிறீங்க பாத்தீங்களா, அது ஆல்ரெடி யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு எங்க இருந்தா அந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்குதுன்னே தெரியல. இந்த மாதிரி பிராண்ட் நீங்க எடுத்தீங்கன்னா நிஜமாலுமே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுல வந்து எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஸ்டெராய்ட்ஸ் ஐட்டம்லாம் அதுல வந்து ஆட் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு மசில் கெயின் பண்ண, சைஸ் கெயின் பண்றதுக்கு. ஸோ இதெல்லாம் லீகலா அத்தரைஸான ப்ராடக்ட் கிடையாது. இதால வந்து உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மாதிரி ரெப்யூட்டட் கம்பெனி பிராண்ட்லாம் உங்களுக்கு என்னைக்குமே எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. நீங்க ப்ராப்பரா அந்த சஜஸ்டட் யூஸ் எவ்வளவு நீங்க எடுக்கணுமோ அதுபடி எடுத்தா மட்டுமே போதுமானது. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு, அது நினைவுல வச்சிங்க. ஸோ அதனால ப்ரோட்டீன் எவ்வளவு சர்விங் கொடுக்குறாங்களோ அதை மட்டும் நீங்க பயன்படுத்திங்க. கண்டிப்பா நீங்க எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லாத உங்களோட ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த ப்ரோ ஆன்டினம் பத்தின ஐடியா கண்டிப்பா உங்களுக்கு வந்திருக்கும் நம்புறேன். இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ளிமெண்ட் பத்தி, எல்லா ஒர்க் அவுட் பத்தி A to Z உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. அதனால தான் ஒரு பதிவு உங்களுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான பதிவு நான் வெளியிட்டே வரேன். ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுங்க. இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் 2000 லைக்குக்கு மேல எதிர்பார்க்கறேன். கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது அன்புள்ள பிரகாஷ்.